எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 10 சாப்டர் 11 ஃபிசிக்ஸில் சாப்டர் 11 எலக்ட்ரிசிட்டி டாபிக் தான் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டாபிக் வந்து எலக்ட்ரிசிட்டி. ஃபர்ஸ்ட்டு we'll learn definition for electric current. ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்றத கற்றுக்கலாம். ஒரு இதில் இருக்க சின்ன சின்ன பிரேக் டவுன், இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது இதனுடைய டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் கண்டக்டர். ஸோ இது வந்து electric current. The rate of flow of electric charge in a conductor is called electric current. இதனுடைய சிம்பிள் என்ன அப்படி, கரண்ட்டுடைய சிம்பிள் இட் இஸ் I. is the capital I is the symbol of electric current. ஸோ இப்போ இது ஒரு சிம்பிள் சர்க்யூட் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ரெசிஸ்டார், இதில் பல்ப் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இது ரெசிஸ்டார், இதை நீங்கள் பல்ப் அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்க. பல்புடைய சிம்பிள் இது. இப்போது எனக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது ஹையர் பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல், எனக்கு இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்பொழுது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். கரண்ட்டுடைய டைரக்ஷன் எப்போவுமே ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரான் இருக்கும். ஸோ கரண்ட்டுடைய டைரக்ஷன் நம்ம சர்க்யூட்டில் ட்ரா பண்ணும்பொழுது இட் ஷுட் பி ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். எல்லா ஃப்ளோவுமே எங்கேருந்து நமக்கு நடக்கும், ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து தான் லோ பொட்டன்ஷியல் தான் நடக்கும். நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வாட்டர் ஃப்ளோ கூட எடுத்துக்கலாம். தண்ணி வந்துட்டு எப்போவுமே மேலிருந்து கீழே தான் போகும். ஹையர் பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் தான் எனக்கு ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இட் இஸ் கோயிங் டு பி இன் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். அதுதான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். பேட்டரியில் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஹையர் பொட்டன்ஷியல், நெகட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு லோ பொட்டன்ஷியல். ஸோ கரண்ட்டோடைய டைரக்ஷன் போடும்போது சர்க்யூட்டில் எப்போவுமே நீங்கள் என்ன வச்சுக்கணும், கரண்ட்டோடைய டைரக்ஷன் இட் இஸ் ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரான். அதுக்கு பேர் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு, இந்த டெஃபினேஷன் வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும்னா கரண்ட்டோடைய டெஃபினேஷன் I will be equal to flow of சார்ஜோடைய சிம்பிள் Q டிவைடட் பை டைம், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது வாட் இஸ் த ரேட், அதை டைம் வச்சு சொல்லணும். எவ்வளோ நேரத்துக்கு என்னுடைய சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்மளால் கரண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டெஃபினேஷன் கேட்டாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் அ கண்டக்டர். அதனோட ஈக்குவேஷன் I is equal to Q by T. இதில் ஐனா என்ன, கரண்ட்டு, Q is the charge, and then இதில் நாங்கள் எழுதுகிறேன் where I represents, I is current, Q அப்படின்றது இதில் இருக்க சார்ஜ், T அப்படின்றது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது, டைமை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ SI யூனிட் ஆஃப் கரண்ட் என்ன, நெக்ஸ்ட் பாயிண்ட் SI யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் ஆம்பியர். சிம்பிளாக எழுதணும்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், வேர்டாக எழுதணும்னா ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஸோ ஆம்பியர் இஸ் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மற்ற டீட்டெயிலில் வேறு யார் இருக்காங்க, அப்போது SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். ஸோ இதுக்கு நான் ஆம்பியர்னு எழுதலாம். சார்ஜோடைய SI யூனிட் என்ன, சார்ஜோடைய SI யூனிட் இஸ் கூலும். டைமோடைய SI யூனிட் செகண்ட். இது வந்து கூலும். கூலும் இஸ் த SI யூனிட் ஆஃப் சார்ஜ், ஆம்பியர் இஸ் த SI யூனிட் ஆஃப் கரண்ட், செகண்ட் இஸ் த SI யூனிட் ஆஃப் டைம். ஸோ இந்த டீட்டெயில் நம்ம கொடுத்தோம்னாலே ஒரு ஷார்ட் ஆன்சருக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்ன 1 மார்க் பேஸ்டு கொஷின்ஸ் வரும் அப்படின்னா இந்த SI யூனிட்ஸ் வச்சு வரும். வாட் இஸ் SI யூனிட் ஆஃப் கரண்ட், வாட் இஸ் SI யூனிட் ஆஃப் சார்ஜ், இதில் வந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அடிஷ்னல் டு தட் எந்த டிவைஸ் நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ண என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், வாட் இஸ் த டிவைஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் டு மெஷர் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்
is measured using a device called ammeter. அதோட SI யூனிட் ஆம்பியர். ஆனால் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ்க்கு பேர் இஸ் அம்மீட்டர். AMMETER அம்மீட்டர். இது கொஷின்ஸில் வரும், எந்த டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம் அப்படின்றது. அண்ட் தென் இந்த அம்மீட்டரை நம்ம ஒரு சர்க்கியூட் நம்ம பார்த்தோம் இல்லையா, பேசிக் சர்க்கியூட். அந்த பேசிக் சர்க்கியூட்டில் எப்போவுமே அம்மீட்டர் should be connected in series. Always it should be connected in series. அப்படின்னா I'll tell you. It should be connected in series. ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பேசிக் சர்க்கியூட். பேட்டரி ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரிப் இருக்கு. இப்போ சீரியஸ்னா அலாங் வித் திஸ் நான் சேர்த்து தான் இங்கே அம்மீட்டரை கனெக்ட் பண்ணணும். இட் ஷுட் பி ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரியஸ். எந்த ஒரு டிவிஷனும் இல்லைன்னா அப்படியே கண்டினியூஸாக நான் கனெக்ட் பண்ணிட்டு போனேன்னா அது வந்து எனக்கு சீரியஸ் கனெக்ஷன் சொல்லுவேன். ஸோ இது ஆல்வேஸ் இட் ஷுட் பி கனெக்டட் இன் சீரியஸ். Current direction, it should be the current direction. It is measured using ammeter. And if you want to connect ammeter in a circuit, நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும்? It should be always connected in series. இது கொஸ்டினில் வரும். அம்மீட்டரை நம்ம சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணும்போது it should be always connected in series. சீரியஸ்னால் எப்படி? தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணணும். ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பல்ப் இருக்குது, அதுக்கப்புறம் அம்மீட்டரையும் அப்படியே நான் தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணணும். ஸோ அம்மீட்டர் should be always connected in series in the circuit. இவ்வளோ தான் இதனுடைய கான்செப்ட். இப்போ இதில் வந்து நியூமெரிக்கல் கேட்டாங்க அப்படின்னா நம்ம NCERT புக்கில் இருக்க நியூமெரிக்கலே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்காக. நியூமெரிக்கல் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் சால்வ் பண்ணும்போது we have to write the given. சொல்யூஷன் எப்போவுமே ஒரு கிவனை எழுதிக்கோங்க. இட் வில் கிவ் கிளியர் ஐடியா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதில் என்னென்னலாம் கிவன் கொடுத்துருக்காங்க? The current of 0.5 ampere கொடுத்துருக்காங்க. ஸோ current symbol I 0.5 ampere is drawn by a filament of electric bulb for 10 minutes. அப்போ டைம் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே எல்லா குவான்டிட்டிஸையுமே SI யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 minutes in seconds அப்படின்னு பார்த்தோம்னா 10 into 60, ஸோ 600 seconds. And then find the amount of electric charge ன்னு கேட்குறாங்க. ஸோ சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். யாரை கண்டுபிடிக்கணுமோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க கிவன்லேயே. இட் ஷுட் பி Q இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். எனக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு Q/T. இந்த மாதிரி ஃபார்முலாவை ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், எந்த ஃபார்முலா வந்து நமக்கு இங்கே இருக்க குவான்டிட்டி எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் திஸ் ஃபார்முலா. டைரெக்டாக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. வி ஆர் கோயிங் டு கால்குலேட் Q. அப்போ Q தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறப்போ I அது ஆல்ரெடி ஈக்குவேஷனுடைய அதர் சைடில் இருக்குது. இந்த டீயை நான் அந்த பக்கம் கொண்டு போகும்போது இந்த டி வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. அந்த பக்கம் போகும்போது அது நியூமரேட்டர் ப்ராடக்டாக I into T அப்படின்னு மாறும். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சப்ஸ்டியூஷனுக்கு. ஸோ Q will be equal to ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.5 ஆம்பியர் இன்டூ டைமோட வேல்யூ நமக்கு தெரியும் 600 செகண்ட். ஸோ 0.5 அப்படின்னா நம்ம அதை சிம்பிள் கால்குலேஷனுக்கு எப்படி எழுதலாம்? 5/10 தானே ஃப்ராக்ஷன் இன்டூ 600 சிம்பிள் 0 கேன்சல் பண்ணுங்கள். 5 into 60 வில் கெட் த ஆன்சர். அப்போது இங்கே வந்து எனக்கு யூனிட்டு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 5 30, ஸோ 300. இதில் பார்த்தோம்னா ஆம்பியர் செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. ஆம்பியர் செகண்ட். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினேஷன் லேர்ன் பண்ணுறப்போ SI யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நான் இங்கே எழுதுறேன். SI யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும்னு பார்த்தோம். இங்கே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அப்போ என்ன? இதில் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ Q இஸ் ஈக்குவல் டு 300 ஆம்பியர் செகண்ட் ஆர் Q கேன் பி ரெப்ரசன்டட் வித் 300 கூலும். அப்போ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூலும்
இஸ் ஈக்குவலண்ட் டு ஆம்பியர் செகண்ட். ஆம்பியர் செகண்டும் கூலுமும் ஒன்று தான். ஓகே, ஸோ எல்லா குவான்டிட்டி நம்ம சால்வ் பண்ணுற எல்லா குவான்டிட்டிஸுமே நம்ம எஸ்ஐ யூனிட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதனுடைய ஈக்குவலண்ட் யூனிட் கேட்டாலும் நம்மளுக்கு அதை எழுத தெரியணும். ஆம்பியர் செகண்ட் தான் கூலுமுடைய ஈக்குவலண்ட் யூனிட் அப்படின்றது தெரியணும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து நமக்கு இன்டெக்ஸ்டில் கொடுத்துருக்க கொஷின் தான், என்சிஆர்டி கொஷின் தான். Calculate the number of electron constituting 1 coulomb of charge. இதனுடைய டைரக்ட் ஃபார்முலா நமக்கு இல்லை புக்கில், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் சொல்லிவிட்டு இந்த நியூமெரிக்கலையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எழுதிக்கலாம். கிவன் calculate the number of electron கேட்குறாங்க. n எனக்கு தெரியாது, எவ்வளோ நம்பர் இருக்கும்னு தெரியாது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் 1 coulomb of charge. அப்போ இங்கே சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 coulomb of charge. So Q is given 1 coulomb. ஸோ இதுக்கு நம்ம ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னு ஒரு கான்செப்டில் டோட்டல் சார்ஜ் இந்த சிஸ்டம் Q will be equal to product of the integral multiple of individual charges. நாங்கள் ஈன்னு எழுதிருக்கிறது இண்டிவிஜுவல் சார்ஜ், என்னன்னு எழுதிருக்கிறது அந்த சிஸ்டமில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ். ஸோ அந்த டோட்டல் நம்பரை இண்டிவிஜுவல் சார்ஜ் கூட மல்டிபிள் பண்ணோன்னா எனக்கு அந்த சிஸ்டம்குள்ளே மொத்தம் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ Q is equal to NE. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் டு கால்குலேட் த நம்பர். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது n கேட்டிருக்காங்க. ஸோ ரீஅரேஞ்ச் திஸ். n is equal to Q by E அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Q வேல்யூ இருக்குது, which is 1 coulomb. ஆனால் E வேல்யூ எனக்கு தெரியாது. E வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. E சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் அ ப்ரோட்டான். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்னா நெகட்டிவில் கொடுப்போம், சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான்னா பாசிட்டிவில் கொடுப்போம். ஸோ E உடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.6 into 10⁻³ (19 coulomb). இதுதான் E உடைய வேல்யூ, which is constant. இண்டிவிஜுவல் சார்ஜோட வேல்யூ. ஸோ இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1.6 into 10⁻³ coulomb. இப்போ நம்பர் கூலும் கேன்சல் பண்ணிடலாம். இதை சிம்பிளாக நம்ம பண்ணுறதுக்கு 1/1.6 அப்படின்னு இருக்குது. நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 16/10, அதாவது 10/16 எழுதலாம். 0.6 வந்து 16/10, அந்த டினாமினேட்டரில் இருக்க 10 நியூமரேட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ 10/16 இன்டூ இந்த 10⁻−19 மேலே கொண்டு போகும்போது +19 ஆகிடும். ஸோ n is equal to 10/16. அப்போது இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10/16 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு அதனுடைய வேல்யூ வந்துட்டு 6 பாயிண்டில் கிடைக்கும். ஸோ இதுக்கு யூனிட் கிடையாது, ஏன்னா நம்பர் இல்லையா, நம்ம கூலும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு யூனிட்டு கிடையாது. நம்ம 10 16 டிவைட் பண்ணோம்னா வில் கெட் 0.625 into 10⁻+19. இது ஆன்சர் கிடைக்கும். இல்லைனா இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா n is equal to 6.25 into 10⁻18 கூட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அங்கே டெசிமல் பிளேசஸ் ஒன்று மூவ் பண்ணியிருக்கோம், அதனால் நான் இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட்டை குறைச்சிருக்கேன். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டும் இப்போ நம்ம சால்வ் பண்ண 2 நியூமரிக்கலும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது கேன் கமெண்ட். இது மாதிரி டாபிக்ஸ் வந்து நியூமரிக்கல் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா you can tell me in the comment. Thank you all.